சொன்னபடியே 10 பேரை அழைத்து வந்த செங்கோட்டையன். தவேக காட்டில மழைதான். ஃபில்டர் செய்வது மட்டும்தான் விஜயோடைய வேலையே. நாஞ்சில் சம்பத்தை அடுத்து தவேகவில் இணைவது யாரு? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தபோது அவர் தன்னை பின்தொடர்ந்து 10 முக்கிய பிரமுகர்களை தவேகவில் இணைப்பதா விஜயிடம் வாக்குறுதி அளிச்சிருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமா அவர் செயல்பட்டு வருவதா சொல்லப்படுது. அவரது இந்த முயற்சிக்கு சமீபத்திய உதாரணமா பிரபல பேச்சாளரும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவருமான நாஞ்சில் சம்பத் தவேகவில் இணைவதா அமைஞ்சிருக்கு. நாஞ்சில் சம்பத் வருகை செங்கோட்டையனின் தொடர் இணைப்புகளின் ஆர்வமாகவே பார்க்கப்படுது. திராவிட அரசியலில் தனது அடுக்குமொழி பேச்சால் பிரபலமான நாஞ்சில் சம்பத் மதிமுக, அதிமுக, திமுக என பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவரது இந்த அனுபவம் தவேகவுக்கு கிடைத்த முக்கிய பலமா கருதப்படுது. நாஞ்சில் சம்பத்தின் பேச்சாற்றல் தவேகவின் பிரச்சார பலத்தை அதிகரிக்கும் என்றும், குறிப்பா கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் விஜயின் கொள்கைகளை ஆழமாக எடுத்து செல்ல உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு கட்சிகளின் உள்ளே நடந்த அரசியலை அறிந்த அவரது வழிகாட்டுதல் புதிதாக புறப்பட்டிருக்கும் தவேகவுக்கு தேவையான அரசியல் வியூகங்களை வகுப்பதில் துணையா இருக்கும் என்பதால் இவர் செங்கோட்டையன் வழங்கிய பட்டியலில் ஒரு முக்கிய பிரமுகரா கருதப்படுறாரு. தற்போதைய அரசியல் சூழலில் நடிகர் விஜயின் நேரடி பங்கு என்பது தன்னை நாடி வரும் முக்கிய பிரமுகர்களையும் அவர்களது அரசியல் பின்னணியையும் ஆய்வு செய்து தவேகவின் கொள்கைகளுக்கு உகந்தவர்களை மட்டும் ஃபில்டர் செய்து கட்சியில் இணைப்பதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் மூலம் திராவிட கட்சிகளின் அதிருப்தியாளர்கள் தவேகவுக்குள் கொண்டு வரப்படுறாங்க. அவர்களின் வருகையால கட்சிக்கு நற்பெயர் கிடைக்குமா என்று பார்த்து இறுதி முடிவெடுப்பதுதான் விஜயின் முக்கிய பணியாயிருக்கு. தவேகவுடைய இந்த திடீர் எழுச்சி தமிழகத்துல திராவிட கட்சிகளின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கு. திராவிட கட்சிகளின் மீது உள்ள அதிருப்தி காரணமா மக்கள் ஒரு மாற்று அரசியல் சக்தியை தேடும் மனநிலையில இருக்காங்க. செங்கோட்டையன் போன்றவர்களின் அழைப்பை ஏற்று திமுக மற்றும் அதிமுகவில் முக்கியத்துவம் கிடைக்காத 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியேறுவது தொடர்ந்தால் திராவிட கட்சிகளின் அடித்தளம் பலவீனமடையும் அபாயம் இருக்கு. மேலும் விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில அதிக அளவுல இருப்பதால திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரும் சிதைவு ஏற்படலாம்னு கணிக்கப்படுது. செங்கோட்டையனின் 10 பேர் உறுதிமொழியை பூர்த்தி செய்ய நாஞ்சில் சம்பத்தை தொடர்ந்து மேலும் சில முக்கிய பிரமுகர்கள் தவேகவில் இணைய வாய்ப்புள்ளதா அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுறாங்க. இந்த பட்டியலில் அடுத்து இணைய வாய்ப்புள்ளவர்கள் யார் யார்? திமுக மற்றும் அதிமுகவில் உள்ள சில செல்வாக்குமிக்க முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் விஜயின் பக்கம் திரும்ப தயாராயிருக்காங்க. குறிப்பிட்ட சமூகங்களில் செல்வாக்குள்ள தலைவர்கள் தவேகவின் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும்னு நம்பி விஜய் கிட்ட நாடுறாங்க. மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கருதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தவேகவில் இணைய காத்திருக்காங்க. செங்கோட்டையன் அமைக்கும் இந்த கூட்டணியும் தொடர்ந்து திராவிட கட்சிகளின் முகங்கள் தவேகவில் இணைவதும் வரவிருக்கும் தேர்தல்களில் தவேகவுக்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது. இந்த அரசியல் நகர்வுகள் மூலம் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான வெற்றி முகமா விரைவில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு போட்டியா ஒரு மாற்று அரசியல் சக்தியை உருவாக்கும் இந்த முயற்சி தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனையா அமையக்கூடும்.